ஊழல் இல்லாத ஒண்ணை நான் செய்வேன்னு சொல்றாரு. அவர் வாங்கின வெளிநாட்டுக்காரருக்கு ஒழுங்கா வருமான வரி கட்டாம கோர்ட்டுகள்லாம் வந்த வழக்கெல்லாம் தமிழ்நாடு யாரும் மறந்துடல. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கருணா தாவேக தலைவர் விஜயை கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல நான் எதற்கும், அதாவது நான் ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து ஊழலை செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி நான் யாருக்காகவும் அடிபணிய மாட்டேன் அப்படின்ற ஒரு, யாருக்கும் அடிபணிந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு, அதுக்காக அரசியலுக்கு வரல ஒரு விஷயத்தையும் விஜய் வச்சிருக்காரு. இதை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு நேரம் ஒண்ணு சொல்லிட்டு தான் இருக்காரு. ஊழல் இல்லாத ஒண்ணை நான் செய்வேன்னு சொல்றாரு. அவர் வாங்கின வெளிநாட்டுக்காரருக்கு ஒழுங்கா வருமான வரி கட்டாம கோர்ட்டுகள்லாம் வந்த வழக்கெல்லாம் தமிழ்நாடு யாரும் மறக்கல. அதெல்லாம் அவர் கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு பேசுறாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய்க்கு விசில் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? விசில் அடிக்க போகுதுன்னு சொல்ற ஒரு கருத்து. விசில் வந்து விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த விசில்ல வச்சுக்கிட்டு ஊதுவாங்க. ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு ஒருத்தன் வேணும். ஓடி முதல் பரிசை வாங்குறதுக்கு, 2வது பரிசை வாங்குறதுக்கு வேணும். இதை வச்சுட்டு வாயில ஊதத்தான் முடியும். ஓடி ஜெயிக்கணும்ல. அது அரசியல் தேர்தல் இருக்கு, களத்துல இருக்கு. அது களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திப்போம். அதனால விசில் சவுண்டு, ஒரு விசில் 2 விசில் ஊதுனாக்க கேட்கறதுக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இதே நீங்க காட்டு கூச்சலா விசில ஊதுனீங்கன்னா மக்களே வெறுப்பு அடைஞ்சிருவாங்க, சரி கடுப்பாயிருவாங்க மக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.